நாளிலும் கூட 50 நாள் பெந்தகோஸ்தே நாட்கள்ல 50 நாள் பெந்தகோஸ்தே நாட்கள்ல நம்ம பார்த்ததை நம்ம இந்த கடைசி நாள்ல இருக்கிறோம். அதை குறித்து நம்ம பார்ப்போம். How are we going to keep going after this 50 days? இந்த 50 நாட்களுக்கு பிறகாக எப்படி நாம் தொடர்ந்து இதை பிடித்து கொண்டு போவது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். Before we go for that, let's just see how many topics did we cover in the 50 days. அதற்கு போகிறதுக்கு முன்பாக எத்தனை தலைப்புகளை நம்ம பார்த்துருக்குறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் தமிழில் சொல்லுங்களேன். எத்தனை டாபிக்கு, ஏதாவது தலைப்பு பேராது நினைவு இருக்கான்னு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பிரதர்ஸ் சொல்லுங்க, ஒரு தலைப்பாது. தரிசனம், வெளிப்பாடு. வெரி குட். நெக்ஸ்ட். Okay, very good. நம்ம வந்து we saw about 10 topics in the 50 days. 10 தலைப்புகள்ல நாம இந்த 50 நாள்ல நம்ம பார்த்தோம். We have the English one here. தமிழ்ல சொல்ல முடியுமா? ஆவியில நம்ம எப்படி ஜெபிப்பது, பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை எப்படி நமக்குள்ள செய்கிறாரு, அப்புறம் தரிசனங்களை வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியை நமக்கு எப்படி கொடுக்குறாரு, அப்புறம் வேதத்தை படிக்கும்போது ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி வெளிப்படுகிறார், அப்புறம் வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் எப்படி நம்மோடு பேசுகிறார், அப்புறம் அவருடைய ஞானத்தினால் ஆண்டவர் இப்போது நம்மோடு பேசுகிறார். But today we are not going to cover all the 10 of them. I'm just going to cover 2 things. The first thing is learning the Spirit's presence. இந்த நாட்களில் இந்த 10 தலைப்புகளில் நம்ம 2 காரியங்களை பார்ப்போம். எப்படி நம்ம ஆவியில் அதை கற்றுக்கொள்வது என்பதை. How can we practice this Spirit's presence? ஆவியினுடைய பிரசன்னத்தை எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்வது என்பதை பார்ப்போம். Primarily by speaking to Him. முதலாவதாக ஆவியானவரோடு நம்ம பேசணும். Science states today that every person has an inner talk and that will change their life. இந்த உலக அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உள் மனசில் ஒரு காரியத்தை தொடர்ந்து பேசும்போது அது நம்ம வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கிறதாம். As Christians we know that when I keep declaring, proclaiming and confessing that the Holy Spirit is with me, the Spirit of the Lord is with me, then I can do all things through Christ Jesus. நம்ம ஒரு கிறிஸ்தவனாக பார்க்கும்போது வேதத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். ஒரு வசனம் கூட இப்படி இருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Let me take the example of sports. In sports, especially in athletes, if you would have seen in major competitions like Olympics, athletes like javelin throwers, high jumpers, and particularly pole vault jumpers, they have a special talent. நம்ம விளையாட்டுத் துறையில் பார்க்கும்போது குறிப்பாக இந்த ஈட்டி எறிதல், உயரம் தாண்டுதல், தடி ஊன்றி தாண்டுதல் போன்ற தடகள வீரர்களை பார்க்கும்போது they themselves what they do is they have to see achieving it or winning the race before they actually win it. அவங்க அந்த விளையாட்டில் அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே அவங்க மனக்கண்களை அதை வெற்றி பெற்று விட்டார்கள், அதை பார்த்துட்டு தான் அந்த விளையாட்டுக்குள்ளேயே அவங்க போகிறாங்க. You might have seen many times the high jumpers will come with such force, keep running till the pole and then they will suddenly stop because at that moment they lose the winning idea in their head. ஒரு சிலரை பார்ப்போம், நல்லா ஓடி வருவாங்க, கிட்ட வந்து அந்த டைமில் அவங்க அதை அப்படியே விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க இருதயத்தில் ஆல்ரெடி அதில் தோற்று விட்டாங்க, இருதயத்தில் அவங்க நினச்சிட்டாங்க, அதை விட்டு கொடுத்து விட்டாங்க. But Bible states we have the mind of Christ. ஆனால் வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்குதுங்க. We need to see Jesus sitting at the right hand of God's throne.
இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். He is the Lion of Judah. அவர் யூத ராஜசிங்கம். And he has made us sit together with him in heavenly places. That means we are sitting with Jesus along closer to the Father's throne. தேவனோடு நம்ம உன்னதங்களில் உட்காரும் பொழுது அவரோடு நம்ம உட்கார்ந்து உன்னதங்களில் அவர் பார்க்கிறபடி பார்க்கிறோம். This we need to renew this thought in our mind all the time. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இப்படிப்பட்ட ஒரு நினைவுகளை நம்ம எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கணும். So on this topic, the practical step to take away for our personal life is we need to keep talking to the Holy Spirit all the time. Ask Him for help, ask Him for wisdom, how to do things, what to say, give me peace, guide my path. Like this, we have to continuously keep asking the Holy Spirit. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆவியானவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும். அவரிடத்துல உதவி கேட்கணும். உதவி கேட்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஞான குறைவாக இருக்கும்போது ஞானத்தை கேட்பதா இருந்தாலும் சரி, என்ன செய்வது எப்படி செய்வது என்பதை அவரோடு நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். நமக்கு எஸ்பெஷலி நாங்கள் லேடிஸாக இருக்கிறவங்க நிறைய டைம் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்போம், இன்னும் சாப்பாடு செய்யலை, இல்லாட்டி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு மைண்டில் சொல்லிகிட்டே இருப்போம். அதுபோல் டு த ஹோலி ஸ்பிரிட் we have to keep telling, help me Holy Spirit, I have to do this, I have to complete this, give me wisdom, so forth. I have to keep, this is the way I am practicing the presence of the Spirit of the Lord. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி உலக காரியங்களை இது செய்யணும்னு நம்ம இருதயத்தில் அதை குறித்தே நம்ம யோசிச்சுட்டு செய்கிறோமோ, அதுபோல் ஆவியானவர்கிட்ட இதே போல் அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்றது அவர்கிட்ட கேட்டு அதன்படி நம்ம செய்யறதா இருக்கணும். That was for the personal life. For ministry, when we go for ministry, we have to keep saying, Holy Spirit, show me how I should pray for this person, or how to share a kind word with this person, or how can I help this person. ஊழிய பாதையில் கூட நம்ம பரிசுத்த ஆவியானவரே இந்த நபருக்கு நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஒரு அன்பான வார்த்தைகளை பேசணும், எப்படி பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும், எப்படி அவங்களுக்கு நான் உதவ முடியும் அப்படின்னு ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும். The second practical step is we need to always see in our mind's eye that Christ is powerfully sitting at the right hand and is advocating on our behalf to the Father in the heaven's throne room. இரண்டாவதாக பார்க்கிறோம், பரலோக சிங்காசனத்தில் கிறிஸ்து வல்லமையோடு வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அது எப்பொழுது நம்ம மனக்கண்களை பார்க்கணும். We are with him in the heavenlies, and as we see this in the mind's eye, we see in Revelation that there is a continuous order of the Father God keep going from his throne, and the angels take those orders and run to and fro throughout the whole earth to fulfill his words. நாம் அவரோடு உன்னதங்களில் உட்காரும் பொழுது தேவ வார்த்தை வெளிப்பட்டு கட்டளைகளை இந்த தேவ தூதர்கள் பூமிக்கு கொண்டு இங்கேயும் அங்குமாய் ஓடி அவங்க அந்த வேலையை செய்யறதை நம்ம பார்க்கணும். அந்த மனக்கண்களை நம்ம பார்க்கணும். So that time the big mountain in our life will seem like little rocks, both for our personal struggles and for his awesome work to be done on the earth. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம உன்னதங்களில் உட்கார்ந்து தேவனோடு இந்த நம்முடைய பிரச்சனைகளையும் தனிப்பட்ட காரியத்தையும் பெரிய காரியங்களையும் கூட நம்ம பார்க்கும் பொழுது அது பெரிய மலை போன்ற காரியமாக இருந்தாலும் சின்ன சின்ன கற்களாய் சின்ன காரியமாக நமக்கு தெரியும். I want to share a visual story with you. நான் ஒரு சம்பவத்தை வர்ணிக்க போகிறேன். Can I have the slide please? So once we were traveling to the Greek islands a few years back, and we were in an island called Santorini. It was only 300 meters above the sea level. These huge cruise ships, the one which travelers travel in, it arrived in the morning, probably like a 10-story building, that high, that big it was. But people were getting off the ship in small boats to come to the island, mainland, through the day. But from that 300 meters height, you see the cruise ship, it's just looking like a boat, and the little motor boats which were taking the people, they look like little rice floating in the water. அக்கா ஒரு முறை கிரீஸ் தேசத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு தீவு இருந்தது, சாண்டோரினின்ற தீவு. அந்த தீவு எப்படின்னா கடல் மட்டத்திலேருந்து 300 மீட்டர் உயர்ந்ததாக இருந்தது. அங்கே மேலே இருந்து நம்ம அங்கே வருகிற ஒரு சொகுசான அந்த க்ரூஸ் ஷிப்புன்னு சொல்கிற அந்த கப்பல்கள்
பார்க்கும்பொழுது சிறிதாகவும், அந்த கப்பல்ல இருந்து இறங்குறதுக்காக அந்த மக்கள் பயன்படுத்துகிற இந்த சிறிய சிறிய படகுகள் வந்து நெல் மணிகளை போலும் தெரியும். அந்த 300 மீட்டர்ல உயரத்துல இருந்து நம்ம பார்க்கும்போதே இவைகளெல்லாம் இவ்வளவு சிறியவைகளாய் நமக்கு தெரியுதுன்னா, Can you show the next slide? How big that ship is? The next slide. This is how we see our problems. See, it looks so big. Our problems or the ministry work that God is asking us to do, they look like overwhelming. But see the same ship, this is in another country we saw. See the same ship from 500 meters. Next slide. See how small it looks? The same ship that looks so big, it became so small. இப்படியாக நம்ம எப்பவுமே பிரச்சனையை பக்கத்தில் நின்று பார்க்கும்பொழுது அது ரொம்ப பெருசாக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நம்ம தேவனுடைய உன்னதங்களை உட்காரும்போது மேலே இருந்து தேவன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே மிகவும் சிறியதாக ஆண்டவர் நமக்கு காட்டுவார். They become very minute and minuscule. From 300 meters, if they look small, from heaven, all the things are so tiny, just like sand dust. இது போல தான் நம்முடைய பிரச்சனைகளை கூட உன்னதங்களில் உட்கார்ந்து தேவனோடு இருந்து அதை பார்க்கும்போது நிச்சயமாகவே நம்மளுடைய காரியங்கள்லாம் மிகவும் சிறியதாக கண்ணுக்கு புலப்படுத்த கூட போக முடியாத சிறிய டைனியாக நம்மளுக்கு தெரியும். இப்போ கூட ஒரு நிமிஷம், நான் வாட் எவர் ப்ராப்ளம் யூ ஹேவ், என்ன பிரச்சனை உங்கள் மனசில் இருந்தாலும் இப்போ உன்னதங்களில் உட்கார்ந்துருந்து அதை எவ்வளவு சின்னமாக ஆண்டவர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேளையில் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை எல்லாம் உமக்கு சுலபமானவை. ஆமேன். நீர் வல்லமையாக அவைகளை எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் சீர்படுத்துகிறதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். The other lesson I want to share with you is on hearing the voice of God, visions and pictures and words from the Holy Spirit. அடுத்ததாக என்ன பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சோன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்பது தரிசனங்கள் மூலமாக அல்லது படங்களோ பரிசுத்த ஆவியானவர் தரும் வார்த்தைகள் மூலமாக. On these three topics, one thing that challenge all of us is it from God or is it from my own imagination? இந்த 3 தலைப்புகளில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக அது நம்மளுக்கே என்னென்னா, இந்த காரியங்கள் எப்படி நடக்கும் என்று நம்மளே சேலஞ்ச் பண்ணுற விதமாக இருக்கும். இந்த 3 தலைப்புலையும் இந்த மாதிரி நமக்கு ஆண்டவரோட வார்த்தையோ விஷயம் வரும்போது நம்ம நினைப்போம், இது ஆண்டவர்கிட்டருந்து வந்ததா, இது என்னோட ஓன் ஐடியாவா அப்படின்னு நிறைய டைம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு and because of these inner conflicts, we tend not to make use of the divine revelation or wisdom God has given to us. நம்ம இந்த காரியத்தில் ஏன் இது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தெய்வீக வெளிப்பாடா ஞானமா இதுவோ அப்படியா நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா, அது தேவ ஆவியானவர் நம்மளுக்கு அதுக்குரிய வெளிப்பாடுகளை நம்ம புரியவில்லை, அது அறியவில்லை. So this way, how to overcome the visions that God gives us and to use it for others? How to overcome these doubts? எப்படி இப்படிப்பட்ட சந்தேகங்களை நாம் மேற்கொள்வது? If I do not understand something that someone is telling me or explaining, what do I do? இதுபோல நம்மளுக்கு தரிசனங்களோ வெளிப்பாடுகளோ வரும்போது நம்மளால் அதை புரிந்து கொள்ளவில்லைன்னா என்ன செய்வோம்? இல்லை, சும்மா யாராச்சும் நமக்கு ஏதாவது சொல்கிறாங்க, நமக்கு புரியலன்னு நம்ம என்ன செய்வோம்? What do we do when someone tells us something and if we don't understand, what do we do? திருப்பி கேட்போம். We ask them again, yeah? So I say, repeat, please repeat, or I will say, please say it again, right? அப்படியாக நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு புரியலன்னா அதை திருப்பி சொல்லும்படி கேட்போம். அது போல் மறுபடியும் சொல்லுங்க, அது என்னன்னு நம்ம கேட்போம். We can do the same with our heavenly Father. இதை தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். Is it biblical to ask again to the Lord? இது கடினமா? தேவனிடத்தில் திரும்ப திரும்ப கேட்பது கடினமா? It is biblical. I'm going to show you. Please turn with me to Zechariah, the book of Zechariah. இது வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா பகுதியில் நம்ம பார்க்கிறோம். Those of you who have Bible, please, I want you to turn to Zechariah chapter 1 because I want us to நமக்கு ஆண்டவர் இப்படி
கேட்க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்காக வேதத்தில் திருப்பிக் கொள்வோம். One person can read it in Tamil. Zechariah 1:9. Verse 18. And I said to the angel who talked with me, what are these? இங்கிலீஷ்ல அப்படி இருக்குது. Verse 22. 21. தமிழ்ல 21. enough. Then chapter 2 verse 2. Chapter 4 verse 4. Verse 5. Here, so many times, the prophet Zechariah is asking the Lord or the angel of the Lord, please explain to me, what are these? Where are you going? What are you going to do with this? All these questions he is asking. இப்படியாக ஜக்கரியா கூட ஆண்டவரிடமும் தேவ தூதனிடமும் எப்படி செய்வது, என்ன செய்வது, இது என்ன என்பதை பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்கிறார். Then what should we do? When we can ask the question to the Lord, after this what we should do? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? Turn with me to Habakkuk chapter 2 verse 1. Habakkuk chapter 2 verse 1. I will stand my watch and I will watch to see what he will say to me. So we have to wait and watch what the Lord will say. இதில் ஆபக்குக் சொல்கிறாரு, காலையிலே அவர் காவலிலே நின்று அரணிலே தரித்து அவர் கர்த்தர் என்ன சொல்லுவார், என் வழக்கை நான் என்ன உத்தரவு சொல்லுவேன், அதை கவனித்து பார்ப்பேன், அதாவது காத்திருந்து அதற்காக காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். From these verses we understand that when the Holy Spirit impresses a word in my heart or gives me a word in a vision or gives me a prophecy or gives me a picture or he speaks to me, in all these things, if you are not clear or sure, you must ask the Lord to confirm. And you have to wait like Habakkuk for the Lord to confirm. இப்படியாக இந்த வசனிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் ஒரு வார்த்தையை ஆழமாய் கொடுக்கும் பொழுதோ, ஒரு தரிசனமோ, ஒரு தீர்க்க தரிசனமோ, ஒரு வரைபடமாகவோ நம்மிடத்தில் பேசும் பொழுதோ, அதில் ஆண்டவர் தெளிவாகவோ நிச்சயமாக இல்லைனாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் அதை உறுதிப்படும்படி கேட்கணும். ஆபகுக் போல கர்த்தர் அதை உறுதிப்படுத்தும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். He will confirm through a song, through a message, through normal conversation with a Christian or a non-Christian, but he will definitely confirm. அவர் ஒரு பாடலின் மூலமாகவோ, ஒரு செய்தியின் மூலமாகவோ, அல்லது ஒரு கிறிஸ்தவர் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவரோடு பேசும் சாதாரண உரையாடலின் மூலமாகவோ அதை தேவன் நிச்சயமாக உறுதிப்படுத்துவார். அவர் அதை கண்டிப்பாக உறுதி செய்வார். If a vision or a dream or a picture is not clear, also we can ask God to reveal more. We see that in the book of Revelation, that God is taking John deeper and deeper to reveal things. இதை இந்த தரிசனமோ கனவோ தேவன் கொடுக்கிற காரியங்களை இன்னும் தெளிவு இல்லை என்றால் கூட அதை அதிகமாக வெளிப்படுத்தும்படி தேவனிடத்தில் கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை பார்க்கிறோம். யோவானோடு கர்த்தர் அப்படியே ஆழமாக எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று. Revelation 1:2 says, வாசிங்க. Revelation 1:2 வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தான் கண்ட யாவற்றையும், கண்ட, all the things he saw, it says like that. After that, read Revelation 4:1
and 5:11. இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலைக் கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது. 5:11. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பரையும். For the sister. So we see here, then after these things I looked. Then again we see in verse 5:11, then I looked. So we continuously see in the book of Revelation that he looked and he looked and he looked and he looked. இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். தேவன் அவருக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவர் பார்த்து கொண்டே இருந்தார். இந்த வசனங்களை பார்க்கும்போது வெளிப்படுத்தின 4:1 நான் நோக்கி பார்த்தேன். வெளிப்படுத்தின 5:11 பின்னும் நான் பார்த்து, இப்படி தேவன் வெளிப்படுத்துகிறதை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். And we see both these saints, both prophets and saints, we see that when they didn't understand or when they didn't know, they said, I don't know. இந்த ரெண்டு தேவ மனிதர்களையும் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியாத போது, அந்த தேவனுடைய காரியத்தை அவங்க புரிந்து கொள்ளாத போது எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். That in Revelation we see it in Revelation chapter 7, he says, I don't know, you know, sir, he says like that. So saying I don't know to any situation, any revelation of God is not a sign of weakness or stupidity, but it's a statement of faith and a willingness to wait for the answer. நம்ம பல நேரம் இந்த வெளிப்படுத்தினல் 7:13 கூட இப்படியாய் அவர் 14ஆம் வசனத்தில் ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அவர் இதை தெரியாது உமக்கு தெரியும் அப்படி அதை சொல்கிறாரு. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் எனக்கு தெரியாது சொல்கிறத ஏதோ நம்ம கீழே நம்மளை போட்டுக்கிற மாதிரியும் ஒரு அறியாமையினாலையும் நம்ம சொல்கிறோம்னு நினைக்கிறோம். அது அப்படி கிடையாது. The things of the Lord we cannot find out from Google. If you get a dream or a vision, don't check on Google what is the explanation of it. We have to go to the Lord to ask for explanation of it. இதுபோல் நமக்கு தெரியாத புரியாத காரியங்களை ஆண்டவரிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்வது, எனக்கு தெரியாத ஆண்டவரை இதை சொல்லித்தாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வது, இதை நம்ம கூகுள் கிட்டேயோ சிரி கிட்டேயோ மற்ற எந்த காரியங்கிட்டையும் போய் நம்ம கேட்டால் அது கிடைக்காது. நம்ம தேவாதி தேவன் கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாகவே நமக்கு புரியாததையும் அறியாதையும் தேவன் வெளிப்படுத்துவார். When you are clear about the picture, word or vision, what do you do with it? If it is for others, you must share it. If it is a vision for a nation or a cause, you must persistently pray and work at it. நமக்கு சில வேளைகளை கர்த்தர் தரிசனங்களையோ வெளிப்பாடுகளையோ கொடுக்கும்போது அது மற்றவர்களுக்கானது என்றால் அவர்களோடு நம்ம உடனடியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, நமக்குரிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். Learned about two great people of the Lord. Bonke, when he got a vision about Africa, he took with it and ran. He took it to his heart and he ran with it. And we saw T.L. Osborne, when he got a vision of Jesus Christ, the very next day he went and put notice everywhere saying Jesus will come and heal. So we get a vision of Jesus. It's not just to keep it for ourselves, but it is for the benefit of the people around us. இது போல தான் ரெயின்ஹால் போங்கேவும் T.L. ஆஸ்பானும். ரெயின்ஹால் போங்கே அவர்களுக்கு தேவன் ஆப்பிரிக்காவை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அவர் அதை நோக்கி அதை பயணித்தார். அதே போல் T.L. ஆஸ்பானுக்கும் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை அதன்படி அவர் அதை பிடித்து கொண்டார். We have to do the things God has assigned us to do. Pastor Gideon shared with us yesterday that, or day before, he said, because of our disobedience or delayed obedience, people are not delivered or blessed or healed. நம்ம பாஸ்டர் கிடியன் கூட இது போல் ஷேர் இது போல் நம்ம கூட பகிர்ந்து கொண்டார். கீழ்ப்படியாமை அல்லது தாமதமாக கீழ்ப்படுகிறது, இந்த காரணமாக தான் நம்மளுக்கு வர வேண்டிய விடுதலை வராமலேயோ இல்லைன்னா ஆசீர்வாதம் அதை தடைப்பட்டு போகிறதோ குணமடையாமலேயே போகிறாங்க. நம்மளுடைய கீழ்ப்படியாமை தாமதமாக கீழ்ப்படிவது, இந்த ரெண்டு காரியங்களால் தான் நம்மளுடைய வர வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டு இருக்குது. இந்த காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது, மற்றவர்களை குறித்து விசேஷமாக கொடுக்கும் பொழுது, நம்ம அதை உறுதிப்படுத்தி கொண்டு அவர்களிடம் போய் கண்டிப்பாக பகிர வேணும்.
அப்படியாக பகிராத போது அவங்களுக்கு வர வேண்டிய விடுதலை, அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டிய காரியங்களில் அவங்க தடைப்பட்டு போயிடுவாங்க. நம்ம தான் அதுக்கு காரணமாக இருக்கிறோம். ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அதர் பர்சன்ஸ் லைஃப். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாம். I want to tell one more story and we'll wrap with that. This is the story about a man named Genghis Khan. Genghis Khan conquered all of China. He conquered a lot of all these countries, part of today's Russia, Kazakhstan, Azerbaijan, all those Stan countries. He conquered it in the year 1200. And then what happened was, his grandson eventually became the leader of this area. At that time, one man called Marco Polo from Italy, I think he's from Italy. Marco Polo, his grandfather traveled all the way from Europe to Mongolia. And Kublai Khan heard about Christianity. And then this Kublai Khan said, please go to Jerusalem and ask the oil from Jerusalem. And he said, ask the father or the Catholic Church leader, Pope, to send 100 missionaries to this Mongolia. You know what happened? After 30 years, the Pope sent 2 missionaries. After 30 years. This is what happened. So instead of sending 100 missionaries the very next month, they sent only 2. And even after 400 years or 800 years, all these countries which were taken over by Genghis Khan, they don't have Christianity, or they don't allow missionary work. They don't accept Christ as their savior because of delayed obedience. செங்கிஸ்கான் கீழே மங்கோலியர்கள் சீனாவையும் கிழக்கு ஆசியாவின் பெரும்பகுதியும் கைப்பற்றினாங்க. அவங்க ரஷ்யாவை அடக்கி ஐரோப்பாவின் அச்சுறுத்தலாக இருந்தாங்க. இந்த செங்கிஸ்தான் கானின் குப்லாய் கான் என்பவர் 1257 ஒரு பெரிய கானாக பொறுப்பேற்று பறந்து விரிந்த மங்கோலியா பேரரசை ஆண்டு கொண்டிருந்தார். மார்க்கோ போலோ ஒரு வரலாற்றில் ஒரு சாதகமான காலத்தில் தான் வாழ்ந்தார். ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் இந்த இருண்ட காலம் ஒரு முடிவுக்கு வந்தது. அரசாங்கம் நல்ல ஸ்திரமடைந்தது, வர்த்தகங்கள்லாம் பெருகியிருந்தது. மார்க்கோ போலோவின் தந்தை நிக்கோலோவும் அவரது மாமா மாப்பியோவும் குப்லாய் கானை சந்திப்பதற்காக மங்கோலியா தலைநகருக்கு, அதாவது இன்றைக்கு இருக்கிற பெய்ஜிங், அங்கு சென்று அவங்க தங்களுக்காக 100 மிஷினரிகளையும் எருசலேமில் இருந்து அபிஷேக தைலத்தையும் அந்த ஆயிலையும் கேட்டாங்க. ஆனால் 30 வருடங்களுக்கு பிறகு தான் அவங்க 2 மிஷினரிகளை அனுப்புனாங்க. அன்றைக்கே அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இப்பொழுது பார்க்குறோம் 800 ஆண்டுகளுக்கு கழித்தும் கூட இன்னும் சுவிசேஷ வாசல்கள் அங்கே முற்றிலுமாய் அது திறக்கப்படாமல் அங்கே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பெரிய கூட்டமாக இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு கீழ்ப்படியாமையால் அவங்க அதை தாமதமாக அந்த காரியங்களை செய்ததுனால இந்த நாள் வரைக்கும் அங்கே தேவனுடைய சுவிசேஷ வாசல் இன்னும் விரிவாகப்படலை. We read in the book of Chronicles that the son of Issachar, they were men who understood the times with knowledge of what Israel should do. We should be like the sons of Issachar, people who understand the times, who earnestly desire the gifts. Whatever gift you have, do not keep it hidden, but fan it to flame, like Timothy was asked to do. Love the Lord with all your heart, with all your soul, with all your mind, and most of all, with all your strength. We have to do it with all our strength. We need to work on it and at it. Amen. 1 நாளாகமம் 12:32 இசகார் புத்திரரில் இஸ்ரவேல் செய்ய வேண்டிய இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்கதான தலைவர்கள் 200 பேரும். நாம் இசகாரின் புத்திரரை போல இருக்க வேண்டும். காலங்களையும் சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொள்ளுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிக்க வேண்டும். உங்களிடம் என்ன வரம் இருந்தாலும் அதை மறைத்து வைக்காமல் அனல் மூட்டி எழுப்புங்கள்.
உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். அதற்காக தொடர்ந்து ஓடுங்கள். ஆமென்.